அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் டைவிங் சப்போர்ட் வெசல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைவிங் சப்போர்ட் வெசல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீப் சீல ரெஸ்கியூ மிஷன்ஸு, டீப் சீல ஏதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றது அந்த மாதிரியான விஷயங்களை சப்போர்ட் பண்றதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஷிப் தான் நம்ம டைவிங் சப்போர்ட் வெசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெசல் அப்படின்னாலே ஷிப் அப்படின்றதா மீனிங், சரியா? இன் டர்ம்ஸ் ஆஃப் மிலிட்ரி ஆர் எல்ஸ் நேவிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப வெசல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ண கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஷிப் என்ன, அதுவும் இண்டிஜினியஸ்லி ஃபுல் டெக்னாலஜியும் இந்தியாவிலே டெவலப் ஆயிருக்கும். அதோட பேர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் நிஸ்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? அடுத்தது, which of the following cities was ranked first in million plus cities category in Swachh Sarvekshan rankings அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்வச் சர்வேக்ஷன் ரேங்கிங்ஸ்ல மில்லியன் பிளஸ் சிட்டி கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது யாருன்னா அகமதாபாத், சரியா? குஜராத்ல கூடிய அகமதாபாத், செகண்ட் போபால், தேர்டு வந்து லக்னோ, சரியா? ஓவரால் ரேங்கிங்ஸ்ல சென்னையோட ரேங்கிங் வந்து 38th ரேங்கிங், ஓகேவா? ஸோ அது நமக்கு சிக்னிஃபிகண்ட் இல்லை. ஸோ 1, 2, 3 யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்தோர் தான் நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க வந்து இப்ப எந்த கேட்டகரிக்கு போயிட்டாங்கன்னா ஸ்வச் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு கேட்டகரி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்வச் சூப்பர் லீக் கேட்டகரியில யார் ஃபர்ஸ்ட்னா இந்தோர் ஃபர்ஸ்ட், சரியா? சஸ்டைனபிளாவே ஐ மீன் சஸ்டைன்டா டாப் பெர்ஃபார்மிங் சிட்டிஸா இருக்கும் இல்லையா, அந்த சிட்டிஸை மட்டும் எடுத்து அவங்கள தனியா ஸ்வச் சூப்பர் லீக்னு சொல்லி அவங்களுக்கு தனி ரேங்கிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரேங்கிங்ஸ்ல, சரியா? ஸோ அடுத்தது, த அவார்ட் ஃபார் பெஸ்ட் கங்கா டவுன் இஸ் கிவன் டு, பொதுவாகவே பெஸ்ட் கங்கா டவுன்னா வாரணாசி தான் வரும். இந்த தடவை பிரயாக்ராஜ் வந்து வந்திருக்கு. பிரயாக்ராஜ்னா முன்னாடி அலகாபாத்தோட பேர் தான் இப்ப பிரயாக்ராஜ்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ரேங்கிங்ஸ் எல்லாம் யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸ்வச் சர்வேக்ஷான் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? ஸ்வச் சர்வேக்ஷான் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், மொஹுவா அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க, சரியா? அடுத்தது, which of the following conquest marks its 1000th anniversary in 2025? ஸோ எந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல எந்த கான்குவெஸ்ட் நடந்து 1000 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கான்குவெஸ்ட் ஆஃப் கேன்ஜெட்டிக் பிளைன் பை ராஜேந்திர சோழா 1, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அவர் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறத கட்டியிருப்பாரு. கம்மிங் ஜூலை 27 நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த 1000th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக அரியலூருக்கு வர போறாங்க, சரியா? லாஸ்டா, பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா வில் சப்சியூம் ஹவு மெனி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வில் சப்சியூம் ஹவு மெனி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு ஸ்கீம்ஸ் வரப்போகுது அப்படின்னா 36 ஸ்கீம்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணி தான் பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் வரப்போகுது. ஸோ 36 ஸ்கீம்ஸ் எவ்வளவு மினிஸ்ட்ரீஸ்ல இருந்துன்னா 11 மினிஸ்ட்ரீஸோட 36 ஸ்கீம்ஸ் சப்சியூம் பண்ணி தான் இந்த ஸ்கீம் வரப்போகுது, சரியா? 24,000 crore வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. 6 இயர்ஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. 1.7 crore ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது பெனிஃபிஷியலா இருக்க போகுது, சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.